கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம வாழ்க்கையில் ஒரு நன்மை என் வாழ்க்கையில் வரவே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? நன்மை வரணும்னா 2 காரியத்தை நம்ம விடக்கூடாது. அது என்ன காரியம் என்று இந்த வார்த்தையோட தினம் நிகழ்ச்சியில் நம்ம பார்ப்போம். வாருங்கள், வார்த்தையோட தினம் நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கிறேன். சங்கீதம் 84 அதிகாரம் 11 தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். இந்த வசனத்தை குறித்து நம்ம பார்ப்போம். அப்போ கர்த்தர் யாருக்கு சூரியனும் கேடகமாக இருப்பார்? யாருக்கு அவர் கிருபையும் மகிமையும் அருளுவார்? நிச்சயமாகவே அவர் நம்மளுக்கு நல்ல வெளிச்சமுள்ள தேவனாக இருக்கணும், நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பான தேவனாக இருக்கணும், நம்மளுக்கு அவர்கிட்ட கிருபையும் மகிமையும் வரணும். அப்போ யாருக்கு வரணும்னா உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் கிருபையும் மகிமையும் இருக்கிற போகிறாரு. கர்த்தர் கேடகமாக இருக்கிறாரு. கர்த்தர் ஒரு சூரியன், அதாவது ஒரு லைட் கிவிங்காக அவர் இருக்கிறாரு. அப்போ இந்த உத்தமம் இந்த கேஜேவி வெர்ஷனில் எப்படி போட்டிருக்குன்னா பிளேம்லெஸ், அதாவது எந்த ஒரு குற்றம் இல்லாமல், எந்த ஒரு கரை திரை இல்லாமல். இப்போ உத்தம்னா நமக்கு யார் ஞாபகத்துக்கு வருது? ஆதியாகமம் 17:1 இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக போயிட்டுருக்குது. சில நேரம் நல்லா இதாக இருக்கிறாரு, சில நேரம் ரொம்ப துவைந்து போயிருக்கிறாரு. ஆண்டவர் 17:1 என்ன சொல்கிறாரு? நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாய் இரு. அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நம்ம பார்ப்போம். அப்போ அவர் 2 காரியத்தை அவர் பண்ணும்போது அவர் வாழ்க்கையில் நன்மை வந்து கொண்டிருக்கிறது. எப்போ அந்த 2 காரியத்தை அவர் விடுகிறாரோ அப்போ அவர் வாழ்க்கையில் ஒரு நன்மை வரல. அது இட்ஸ் சம்திங் லைக் எ கேயாஸ் சிச்சுவேஷன்ஸ். ஸோ அது என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 12 அதிகாரம் 8 ஆதியாகமம் 12:8 பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்கும் கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். கானான் ஊருக்கு ஆண்டவர் வர சொன்னார், வந்தார். அங்கே வந்தவொடனே பெத்தேலுங்கிற இடத்துல 2 காரியம் ஆபிரகாம் பண்ணுறாரு. என்ன காரியம்? ஹி டிட் டென்ட் அண்ட் ஹி டிட் ஆல்டர். அங்கே கூடாரத்தை போட்டான், அதுக்கப்புறம் ஒரு பலிபீடத்தை அவன் கட்டினான். பாருங்கள், இந்த 2 காரியத்தை குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கூடாரத்தையும் பலிபீடத்தையும் ஆபிரகாம் போகும் இடமெல்லாம் அவர் செய்கிறார். எங்கெல்லாம் அவர் இந்த 2 காரியத்தை செய்கிறாரோ அங்கெல்லாம் தேவன் அவனுக்கு நிறைய நன்மைகளை கொடுத்து அவன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். எங்கெல்லாம் இந்த 2 காரியத்தை அவன் செய்யாமல் இருக்கிறானோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு குழியில் விழுகிற மாதிரி ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு அவர் தள்ளப்படுகிறார். நம்ம அப்போ வரிசையாக நம்ம பார்ப்போம் எங்கெல்லாம் அவர் செய்கிறாருன்ட்டு. இப்போ இந்த இடத்த விட்டு போகிறாரா? ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் அங்கே ஒரு பஞ்சம் வருது, ஒரு ஃபெமின் டெஸ்ட். ஆண்டவர் ஒரு பரீட்சை வைக்கிறார். ஒரு பஞ்சம் வரப்போதும் அவன் அந்த இடத்தை விட்டு எங்கே போகிறான்னா எகிப்துக்கு போகிறான். எகிப்தில் கூடாரம் போட முடியுமா? முடியாது. எகிப்தில் பலிபீடம் செலுத்த முடியுமா? முடியாது. அங்கே இந்த ஆபிரகாம் கூடாரமும் போடவில்லை, பலிபீடம் போடல. தேவன்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணவே இல்லை. பஞ்சன் வந்த உடனே சூழ்நிலையை பார்த்து கொண்டு அவர் போகிறார். எகிப்து என்றால் என்ன? இந்த உலக சிஸ்டம், ஒரு பாண்டேஜ். எகிப்து என்றாலே ஒரு அடிமைத்தனம். எகிப்து நாட்டில் நல்ல ஸ்டோன் பில்டிங் தான் இருக்கும், இந்த கூடாரம்லாம் இருக்காது. நான் பிற்பாக சொல்கிறேன். இந்த ஸ்டோன் பில்டிங் எதை குறிக்கிறது? இந்த கூடாரம் எதை குறிக்கிறது? இந்த பலிபீடம் எதை குறிக்கிறது? நல்லா பாருங்கள், அந்த தேவன் சொல்லாத இடத்துல ஆபிரகாமுக்கு சாப்பாடு கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது, ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனாக இருக்குது. ஆனால் ஒன்று என்ன? தேவன் அங்கு இல்லை. அங்கு ஆபிரகாம் தோத்தான். பாருங்க, எங்க கூடாரமும் பலிபீடமும் ஆபிரகாம் வைக்கலையோ அங்கே அவன் பயத்துக்கு ஏதுவாக ஒரு காரியத்தை செய்கிறான், பயத்து நிமித்தமாக பொய் சொல்கிறான். அங்கே அவனுடைய குடும்பம் மாற்றப்படுகிறார். யூ ஆர் சேஃபர் இன் அ ஃபெமின் இன் ஹிஸ் வில் தேன் இன் அ பேலஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் வில். நம்ம பஞ்சத்தில் இருந்தால் கூட தேவன் நம்ம பட்சத்தில் இருக்க போதும் நிச்சயமாகவே அந்த பஞ்சத்தில் ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல் 100% அவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி தானே வனாந்திரதான் நடந்து போனாங்க. ஆனால் என்ன, எகிப்தில் தேவன் இல்லை, ஆனால் உலக ஐஸ்வர்யங்கள் எல்லாமே எகிப்தில் இருந்தது, ஆனால் தேவன் இல்லை. பாருங்கள், ஒரு நாள் எகிப்து அழிந்தது, ஆனால் இஸ்ரேல் ஜனங்களோடு எதுவுமே இல்லாட்டினா கூட தேவன் இருக்க போதும் இஸ்ரவேல் ஒரு பெரிய சமஸ்த தேசமாக மாறினது. அடுத்ததாக இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவன் பழையபடி அந்த பெத்தேலுக்கு வரான். ஆதியாகமம் 13 அதிகாரம் 3 4 அவன் தன் பிரயாணங்களிலே
தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். பழையபடி அந்த பெத்தேலுக்கு போனார். அவருக்கு நல்லா தெரிஞ்சது, நான் இங்கே கூடாரத்தையும் இந்த பலிபீடத்தையும் நான் விட்டதுனால தான் எனக்கு எகிப்தில் மிகப்பெரிய பிரச்சனை வந்தது. அதனால் நான் விட்ட இடத்துக்கே நான் போகிறேன். அப்போ கூடாரம் எதை குறிக்கிறது? கூடாரம் ஒரு டெம்பரவரியை குறிக்கிறது. இந்த உலகம் ஏன்குள்ளது கிடையாது. ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஒரு நாமடிக், நான் ஒரு அந்நியன், ஒரு பரதேசி. இந்த உலகத்துக்குரியவங்க தான் நல்லா கல் வச்சுலாம் அந்த காலத்தில் வீடெலாம் கட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கூடாரம் பார்த்திங்கன்னா, நான் இந்த உலகத்துக்குரியவன் கிடையாது, நான் பரலோகத்துக்குரியவன், நான் பரம காணானுக்குரியவன். அப்போ அந்த பலிபீடம் எதை குறிக்கிறது? பலிபீடம் ஆண்டவர் உள்ள ஒரு உறவுங்க, ஒரு ஃபெலோஷிப், ஒரு துதி, ஒரு ஆராதனை, தேவனோட சத்தத்தை கேட்கறது தான் இந்த பலிபீடம். அப்போ இங்கே ஒரு பரீட்சை இந்த ஆபிரகாமுக்கு வருது. என்ன பரீட்சைனா ஃபெலோஷிப் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லோத்து சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போகிறேன். அப்போ ஆபிரகாம் இறங்கி சொல்கிறாரு, நீ அங்கே போனால் நான் இங்கே போகிறேன், நீ இந்த சைடு போனால் நான் அந்த சைடு போகிறேன். பாருங்கள், லோத்து கூடாரம் போட்டான், ஆனால் அவன் பலிபீடம் செலுத்தவில்லை. அவன் பலிபீடம், he never did any altar. ஆனால் பாருங்கள், இந்த ஆபிரகாம் அந்த இடத்துல கூடாரத்தையும் பலிபீடத்தையும் போட்டதுனால இங்கே தேவன் ஆபிரகாமை ஒரு வார்த்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். அடுத்து நம்ம வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் வருது. சரியா, 9 ராஜாக்குள்ள ஃபைட் வருது. அங்கே இந்த ஆபிரகாம் இந்த கூடாரத்தையும் இந்த பலிபீடத்தையும் வைக்க போது அங்கே அவன் பாஸ் ஆகிறான். தேவன் அவனுக்கு ஒரு பெரிய விக்டரியை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் இந்த எகிப்திலேருந்து நிறையா கிஃப்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, நிறையா அடிமைகள், நிறையா வேலைக்காரங்களாம் வரப்போதும் கூடவே ஆகார் வந்தது நிமித்தமாக இந்த ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு டெஸ்ட்டு ஆண்டவர் வைக்கிறாரு. அந்த டெஸ்ட்டில் அவன் ஃபெயில் ஆகிறான். ஏனென்றால் எகிப்தில் அவன் கூடாரத்தையும் போடவில்லை, அவன் பலிபீடத்தையும் அவன் கட்டவில்லை. அதுக்கப்புறம் பாருங்கள், ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில் அந்த கேரார் ஊருக்கு போகிறாங்க. கேரார் ஊருக்கு போகும்போதும் கிங் அபிமெலேக்கு முன்பாக அவங்க இருக்க போதும் அந்த ஊர்லையும் ஒரு அந்நிய ஊரில் அந்த பலிபீடம் செலுத்தவில்லை, கூடாரத்தையும் போட முடியல. அங்கேயே ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிடுறாரு. அங்கேயே அவர் தோற்று போகிறார். நிறைய பொய்களை பேசி அந்த ராஜா சொல்கிறார், நீ ஏன் பொய் பேசின அப்படின்னு சொல்லி அங்கே தோற்று போகிறார். கடைசியாக ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கை பலியிட போதும் அவன் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவன் அங்கே கூடாரத்தையும் போட்டான், அங்கே பலிபீடத்தையும் அவன் கட்டினபடினால அந்த கடைசி டெஸ்ட்டில் அவன் பாஸ் ஆகிறான். பாருங்கள், இந்த ஆபிரகாம் ஐயா எங்கெல்லாம் கூடாரத்தையும் பலிபீடத்தையும் அவர் போடுகிறாரோ அங்கெல்லாம் அவர் அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிறாரு. எங்கெல்லாம் கூடாரம், ஏன்னா அந்நிய தேசத்தில் கூடாரம் போட முடியாதுங்க, அந்நிய தேசத்தில் பலிபீடமும் கட்ட முடியாது. அந்நிய தேசத்தில் நம்ம பயந்து தான் நம்ம வாழணும். கேரார் ஊர்லேயும் அவர் பயந்து தான் வாழ்ந்தார், எகிப்துலேயும் அவர் பயந்து தான் வாழ்ந்தார். தேவனை தொழுது கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அவர் இருக்க போதும் அங்கே அவருக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. அங்கே ஒரு மோசமான விளைவுகளை அவர் சந்திக்கிறார். ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய இருதயம் எப்படி இருக்கு பாருங்கள். ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். இந்த உலகத்தில் நாம் அந்நியனும் பரதேசியும். என்னடா இந்த செய்தி ரொம்ப ஒரு வேகாக இருக்குதே, ஒரு வறட்சியாக இருக்குதே அப்படின்னு நினைக்காதீங்க. இதில் கிடைக்கிற நன்மை ரொம்ப ஏராளம். இந்த உலகம் நமக்குரியது கிடையாது, நமக்குன்னு ஒரு உலகம் இருக்குது. இங்கே நம்ம கொஞ்ச நாள் தான் வாழ முடியும். மிஞ்சி போனால் ஒரு 100 வயசு, ஒரு 120 வயசு வாழலாம். அந்த ஆபிரகாம் பாருங்கள், மிகுந்த செல்வந்தன். அவனுடைய ஆஸ்தி இந்த பூமியே தாங்கக்கூடாத அளவுக்கு இருந்தது என்று நம்ம படிக்கிறோம். ஆனால் பாருங்கள், அவன் சொல்கிறான், நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாக இருக்கிறேன். கேஜேவி வெர்ஷனில் போட்டிருக்கு, வாஸ் a stranger and sojourner. நான் ஒரு ஃபாரினர், நான் ஒரு விசிட்டர் அப்படின்னு அந்த ஆபிரகாம் ஐயா அவர் சொல்கிறாரு. திருவிழியத்தில் அழகாக போட்டிருக்கு பாருங்கள், நான் ஒரு அகதியாக இருக்கிறேன். நிறைய இடத்துல நம்ம ஊருக்கு வராங்க, அகதியாக வராங்க. அவங்க நம்ம நாட்டை சொந்தம் கொண்டாட முடியுமா? முடியாது. அப்போ எங்கெல்லாம் இந்த ஆபிரகாம் கூடாரத்தையும் இந்த பலிபீடத்தையும் அவர் கட்டினார், அவர் தன்னுடைய பசங்களுக்கும் அதான் சொன்னார். அப்படி தானே, ஈசாக்கு கூடாரம் போட்டான், பலிபீடம் போட்டான், ஆண்டவர் விருத்தியாய் ஆசீர்வதித்தார். ஸோ இந்த 2 விஷயம் நம்ம வாழ்க்கையில் மறக்கவே கூடாதுங்க. கூடாரம், பலிபீடம். கூடாரம் என்பது நாம் இந்த உலக வாழ்க்கை கிடையாது. we are belongs to heavenly citizen.
இந்த பலிபீடம் நம்ம எப்போவுமே தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனை நம்ம ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் இந்த கூடாரம், இந்த பலிபீடம் இவங்க பண்ணுறாங்கல்ல, இவங்களுக்கு ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தார். மறுமையில் மட்டும்தான் ஆசீர்வாதமாக அப்படி கிடையாது, இம்மையிலையும் பயங்கரமாக ஆசீர்வதிச்சார். எதன் அடிப்படையில் இவங்க கூடாரத்தையும் பலிபீடத்தையும் இவங்க கட்ட முடிகிறது, இவங்களுடைய சந்ததியார் எப்படிலாம் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிச்சயமாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்பாக இந்த கற்களை வைத்து கட்டினவங்க, இந்த பலிபீடம் இல்லாதவங்களை அவங்களும் நிறையா வளர்ந்தாங்க. ஆனால் தேவன் அவங்கள எப்படி பார்த்தார், அவங்களை எப்படி அழித்தார் என்று சொல்லி நம்ம வருகிற வீடியோவில் நம்ம பார்ப்போம். Until then, bye from Dipal.